நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான நல்ல நம்ம வேலையில் தெய்வனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகும், உடைய நாமம் வெளிப்படும்படியாகும் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீ நல்லவராக இருக்கிறீர். லிவிங் சர்ச்சை இந்த சேனல் நிமித்தம் கர்த்தர் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை இயேசு பரிவு கொண்டா என்ற ஊழியத்தின் மூலியமாக எங்களை இவர்கள் அழைத்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் ஆண்டவரே அந்த நாளிலே செபிக்கவும் போதிக்கவும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக வெளிப்படுத்துவதற்காகவும் அவர்கள் அழைத்ததற்காகவும் இயேசுவின் நாமத்தினால இந்த லிவிங் ஜீசஸ் என்ற இந்த சபைக்காகவும் லைவில் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து குடும்ப பிள்ளைகளுக்காகவும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வல்லமையில நாளில் இறங்கும்படியாக செபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 27:14 நிமித்தம் தேவனுக்காய் காத்திரு, திடமனதாய் காத்திரு, பொறுமையோடு காத்திரு என்று வேதம் சொல்லுகிறது. அதே சங்கீதம் 31:24 நிமித்தம் திடமனதாய் காத்திரு, அவர் ஒருவருக்கு மாத்திரமே காத்திரு என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, அந்த நேரத்தில் கூட பாடி கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தும்படியாக அவரை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். நன்றி கர்த்தாவே, நல்ல தகப்பனே, எங்கள் நல்ல தெய்வமே, நன்றியோ யோதர்களை காத்துகளாகவும் மாற்றுகிற தெய்வமே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். வல்லமை இறங்கட்டும் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தெய்வமே, கிருபை இறங்கட்டும் தெய்வமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, சிங்காசனம் எனக்கு பாதபடி சொன்ன கர்த்தாவே, உடைய மனது உருக்கத்துக்கு அளவில்லாதவரே, அளவில்லாத நன்மை நான் முடி சுட்டுகிற தேவன், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமும் தேவனுடைய கரத்தில் ராஜாவுடையமாய் இருப்பார் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்பா. இயேசுவே, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தெய்வமே. ஹல்லேலூயா.
ராஜா. சங்கீதம் 118:8 சொல்லுகிறது, மனுஷனை நம்பி வாழ்வதை காட்டிலும் கர்த்தரிடத்தில் பற்றதாய் இருப்பது நலம். தலைவர்களின் வீரர்களின் மேன்மையிலும் நம்புவதை பார்க்கிலும் எங்களை உருவாக்கின கர்த்தரிடத்தில் பற்றதாய் இருப்பது நலம் என்று சொன்னவரே, என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என்னை நோக்கி அவன் கூப்பிடும் பொழுது நான் அவருக்கு பதிலை கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தாவே. ஹல்லேலூயா. இயேசுவே ராஜா, வல்லமை இறங்கட்டும் தெய்வமே. இடம் முழுவதும் அசைக்கப்படுவதாக ஆண்டையில கேட்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஒரு வல்லமை இறங்கட்டும் ராஜா. ஒரு வல்லமை தேவனுடைய பிரசனம் இறங்குவதா. கேட்கிறவன் யாவன் பெற்றுக் கொள்வார் என்று சொன்னது போல விசேஷமான மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இறங்குவதா. நான் நேரில் பார்க்கிற பிள்ளைகள் விடுதலையோடு காணும்படி, சுதந்திரத்தோடு காணும்படி, சுகத்தோடு காணும்படி கர்த்தர் நாளில் அவர்களை ஆண்டவரே இப்பொழுது உங்களுடைய பரிசுத்த வல்லமை பிள்ளைகளுக்குள்ள இறங்குவதா. என்ன ஏக்கத்தோடு, என்ன தாகத்தோடு, என்ன உணர்வோடு, என்ன எண்ணத்தோடு கேட்கிறார்களோ, தாகத்தோடு காத்திருக்கிறார்களோ, அவர்கள் மேலுடைய பலன் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. சந்தனம் உங்க பரிசுத்த அக்கினி இறங்குவதாக. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. தேடம் முழுவதும் இயேசுவின் நாமத்தில் நிரப்பப்படுவதாக. தேடம் முழுவதும் இயேசுவின் நாமத்தில் நிரப்பப்படுவதாக. அக்கினி மதில் இறங்கட்டும், அபிஷேக மழை பெய்யட்டும், அபிஷேக வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது இப்பொழுது தேவனுடைய கிருபை கிருபை கிருபை. ஓ நன்றி 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 நன்றி. பெற்றுக பெற்றுக. நாளில் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. சாபங்கள் அதிகிறது, கட்டுகள் அதிகப்படுகிறது, சங்கிலிகள் நுகங்கள் உடைக்கப்படுகிறது, நிந்தைகள் அவமானங்கள் ஒளிய போகிறது. இன்றைக்கு ஒரு பெரிய அதிசயங்களை காணும்படி கர்த்தர் நாளில் உங்கள் வீடை தேடி உங்களை தேடி வருகிறார். அவர் அதிசயமான தேவன், அவர் ஆலோசனையின் கர்த்தர், அவர் ஏற்கும் மகிமையான தெய்வம். அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் ஓ ஆண்டவர் அருகிலே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 121 பிரகாரம், என் நெருக்கத்தில் இருந்து நான் அவரை கூப்பிட்டேன், என் ஜெபத்துக்கு அவர் பதிலை கொடுத்தார், என்னை அவர் விசாலத்தில் வைத்தார். யோனா அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, யோனா தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். ஐயோ நான் நெருக்கப்படுகிறேன், நான் வேதனை படுகிறேன், என் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நான் ஓடினேன், என் வழியை பார்த்து ஓடினேன். ஆனாலோ அங்கு வந்தது வேதனை, அங்கு வந்தது பாடு, சஞ்சலம். இப்பொழுது என்னை கடலிலே தூக்கி எறிந்தார்கள். மீனின் வயிற்றுகளிலிருந்து நான் வேதனைப்படுகிறேன், மீனின் வயிற்றுக்குள்ள நாற்றத்திலே நெருக்கப்படுகிறேன். என் நெருக்கத்தை மாற்றும், என் சஞ்சலத்திலே மாற்றும். கற்பாசி என் மேல விழுகிறது, வெள்ளம் என் மேல் மோதி அடிக்கிறது, காற்று புயலிலே மோதி அடிக்கிறது, நாற்றம், பயம், வேதனை, நெருக்கப்படுகிறேன். வழியை காண்பித்தார், நல்பாதையை காண்பித்தார், கடைபிடிக்காமல் ஓடினேன். இன்னைக்கு சஞ்சலமும் வேதனை நெருங்குகிறது என்று சொல்லி யோனா கதறுகிறார், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி. உபத்திரம் வருவதற்கு முன்பாகவே, பாடுகள் வருவதற்கு முன்பாகவே, நிந்தைகள் வருவதற்கு முன்பாகவே, நெருக்க வேதனை வருவதற்கு முன்பாக உனக்கு தேவன் வாய்ப்பை கொடுத்தார், வாய்ப்பை கொடுத்தார். நீ அதை பயன்படுத்தாமல், ஏற்றுக்கொள்ளாமல் நீ தேவனை விட்டு வழி விலகி ஓடினாய். தாவீது சொல்லுகிறார், வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டாயிருந்தால் எடுத்து மாற்றுவீர். வேதனை இல்லாத வழியை யோனாவுக்கு காண்பிக்கும் பொழுது தேவனை விட்டு வேதனையான வழிக்கு ஓடினார். சஞ்சலம் வந்தது, யாரு காப்பாற்ற முடியும்? கூப்பிட்டார், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும். நம்ம தேவன் நல்ல ஒரு தகப்பன். வாய்ப்பை கொடுத்தாலும் மறுபடியும் நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். மறுபடியும் நம்ம சஞ்சலத்தை, நெருக்கத்தை மாற்றி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கூப்பிட்டார், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி கூப்பிட கூப்பிட தேவனுடைய மனது மனம் இறங்குகிறது, லேசானது. தேவன் பார்த்தார், ஐயோ இந்த யோனாவுடைய குரலை கேட்கிறது என்று சொல்லி தேவன் மீனுக்கு கட்டளையிடுகிறார், போ, மீனின் வயிற்றில் இருக்கும்போது நீ ஒன்றும் செய்யாத, இந்த யோனாவை சாற்றாத, கொண்டாத,
கட்டளையிட்டார். தேவன் எவ்வளவு ஒரு பெரிய தேவன். நீ நெருக்கத்தில் இருக்கிறாயா? வேதனை உன்னை நெருக்கிக் கொண்டு இருக்கிறதா? சஞ்சலம் உன்னை நெருக்கிக் கொண்டு இருக்கிறதா? கண்ணீர் உன்னை நெருக்கிக் கொண்டு இருக்கிறதா? பால் உன்னை நெருக்கிக் கொண்டு இருக்கிறதா? மனுஷரை பார்த்து ஓடாது, உலகத்தை பார்த்து ஓடாது. உலகம் வெறுமை, மனுஷன் வெறுமை, எல்லாம் வெறுமை. பிரசங்கி 1-2 நிமித்தம் மாயை, மாயை, எல்லாம் மாயை. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, எல்லாம் பொய்யை. கொலோஸ் 2:3 சொல்லுகிற கீழானவைகளை நாடாத, கீழானவைகளை நாடாத. உனக்கு ஒன்றுமில்லை, அதில் மேலானவைகளை நாடு. அங்கே உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அங்கு உனக்கு கண்ணீர் இல்லை, அங்கு உனக்கு துக்கம் இல்லை, அங்கு உனக்கு வேதனை இல்லை, பாடு இல்லை, சஞ்சலம் இல்லை, நெருக்கம் இல்லை. அங்கு சுகவாழ்வு இருக்கு. அங்கு சுகவாழ்வு உனக்கு துளிர்க்கும். அங்கு செழிப்பு இருக்கிறது. உடனே தேவன் யோனாவுக்கு கட்டளை, மீனுக்கு கட்டளையிட்டார், போ காப்பாற்று. வெள்ளத்திலிருந்து கடலின் கரையில கொண்டு போய் கக்கினது. உடனே ஆண்டவரே, மனதுருகிற தேவன், நீ சொல்லுங்க, நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறாயா? வேதனை பட்டு கொண்டு இருக்கிறாயா? என்னை யாரும் காப்பாற்றவில்லை என்று நினைக்கிறாயா? கவலைப்படாத. உனக்காக எல்லாவற்றையும் இழந்தவர், உனக்காக எல்லாத்தையும் கொடுத்தவர், உனக்காக எல்லாவற்றையும் சகித்தவர், பொறுத்தவர், உனக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர் இன்றைக்கு உன் முன்பாக நிற்கிறார். நீ தனிமை கிடையாது. நீ தனிமை அல்ல, உனக்கு ஒருவர் உண்டு. கணவன் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், உறவு கைவிடலாம், சுகம் கைவிடலாம், சுதந்திரம் கைவிடலாம், எல்லாம் கைவிடலாம். தாய் தகப்பன் கைவிடலாம். ஆனா உன்னை உருவாக்கினவர், நீ அவருக்கு விரோதமாய் இருக்கும்போது, பகையா இருக்கும்போது, எதிரமாய் இருக்கும்போது கூட அவர் கைவிட மாட்டார். அப்பேரிப்பட்ட ஒரு மகத்துவமான தெய்வம், அப்பேரிப்பட்ட மகத்துவமான ஒரு பரிசுத்தமான தெய்வம் இன்னைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், துதித்துக் கொண்டிருக்கிறோம். அக்கினி ஜுவாலையில போட்டு நான் கவலைப்பட மாட்டேன், நான் எரிந்தாலும் கவலைப்பட மாட்டேன், என்னை விடுவித்தாலும் விடுவிக்கிற வீட்டால் நான் கவலைப்பட மாட்டேன். என்னை உருவாக்கினவர் அவருக்கு எல்லாம் தெரியும், நான் அவரையே நம்புகிறேன். தானியேல் 3:10 நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம், நாங்கள் நம்புகிற தெய்வம், நாங்கள் சார்ந்து கொண்டிருக்கிற தெய்வம், நாங்கள் ஜீவனோடு எங்களுக்குள் வைத்திருக்கிற தெய்வம் எல்லா விதத்திலும் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வல்லவராய் இருக்கிற வைராக்கியத்தோடு செவி சொன்னார். நாமும் நீனும் நானும், நீங்களும் நானும் எந்த வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எந்த போதகத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எந்த நம்பிக்கையை நம்பி கண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு சொல்லுகிறார் தேவன், பயப்படாதே, கலங்காதே. உருவாக்கினவர் இருக்கிறார், உன்னை படைத்தவர் இருக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ யாருகளை கடந்தாலும், நீ நெருப்பில் நடந்தாலும் மூழ்காம எரியாம இருப்பாய். நானே உன் பரிகாரி என கர்த்தர், நானே உன்னை உண்டாக்கின கர்த்தர். நீ ஒன்றுக்கு கவலைப்படாதே. மரண பரியந்த முதல் நான் உன்னை விடுவிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், நாளும் 2 ஆண்டு என்னை வைத்திருக்கிறேன், தொடக்கமும் முடிவு எனக்கு அறிவீங்க. தொடக்கமும் முடிவு அறிய வேண்டும். என் முடிவு என்ன, தொடக்கம் என்ன எனக்கு சொல்லுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க. நான் அதை கடைபிடிக்க வேண்டும், அதை சார்ந்து கொண்டு இருக்கணும், அதை பற்றி கொண்டு இருக்க வேண்டும், எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விட்டுறாதீங்க, முதிர்ந்த வயதில் என்னை கைவிட்டுறாதீங்க என்று தாவீது சொல்லுகிறார். முதிர்ந்த வயதிலும் நரைமுடி அந்த அதாவது முடி நரிக்கிற மட்டும் என்னை தள்ளி விட்டுறாதீங்க, என்னை கை விட்டுறாதீங்க, என்னை புறமே விட்டுறாதீங்க. இந்த பூமியில யாரும் தேற்ற இல்லை. உங்களுடைய ஆலோசனை படி என்னை நடத்தும், உங்களுடைய ஆலோசனை படி என்னை நடத்தும். முடிவிலே உங்க மகிமையால் என்னை நிரப்பும். இந்த பூமியில உண்மை தவிர எனக்கு யாரும் இல்லை, பரலோகத்துல உண்மை தவிர எனக்கு யாரும் இல்லை என்று வைராக்கியத்தோடு சொல்லுகிறார். நாமும் வைராக்கியத்தோடு சொல்லுவோம், நீ போதும் ஆண்டவரே, நீ போதும் ஆண்டவரே, நீ போதும், நீ போதும், நீ போதும், நீ போதும் என்று சொல்லுவோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க தயவு வேணும்பா. ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க, நீங்க போதும், நீங்க போதும். யாத்திரை 33:17 சொல்லுகிறது, நீங்க போதும், சமூகம் எனக்கு போதும், உங்க சமூகம் எனக்கு போதும். உங்க சமூகத்துல வாழ்வதுதான் எனக்கு பாக்கியம். உங்க சமூகம் எனக்கு பாக்கியமாய் கருதுகிறேன். உங்க சமூகம் எனக்கு நல்லது என்று கருதுகிறேன். உங்க
சமூகத்திலே நடத்துங்க. உங்க சமூகத்தை நடத்துங்க. சமூகம் எனக்கு போதும் என்று சொல்லுகிறார். சமூகம் மீகா 2:7 சொல்லுகிற சமூகம் முன்பாக செல்லட்டும். தடைகளை மாற்றுகிற தெய்வம், கண்களை உடைக்கிற தெய்வம் எனக்கு முன்பாக செல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். மீகா நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும். மார்பில கை வைத்து சொல்லுங்க, வா நீங்க போதும், உங்க சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க போதும், உங்களுடைய தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், நீங்க எனக்கு மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா எனக்கு வேறொரு சமூகம் இல்லை, வேறொரு நன்மை இல்லை ஆண்டவரே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே, தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நன்றி தகப்பனே, சமூகத்தில் நிரப்புகப்பா, உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் இருமாண்டவரே. உற்சாகம் நிறைந்த அபிஷேகத்தை தாரும், நிலைவரமான வல்லமையை தாரும் தாவே. உடைய பரிசுத்த வார்த்தையில கற்றுக் கொடுங்க என்று சொன்னார். நாம சொல்லுவோம், நீங்க போதும் ஆண்டவரே நீ செலுத்துகிறோம். 8:2 வசனம் சொல்லுகிறது, குஷ்டரோகி ஒருவன் வந்தான், வேதனையோடு வந்தான், சஞ்சலோடு வந்தான், நம்பிக்கை குறையோடு வந்தான், உமக்கு சித்தமா இருந்த சுத்தமாக்கும் என்று சொன்னான். மகனே, உடைய ஏக்கங்கள் அறிந்திருக்கிறேன், எண்ணங்கள் அறிந்திருக்கிறேன், வேதனை அறிந்திருக்கிறேன், நோயை அறிந்திருக்கிறேன், பிரச்சனை அறிந்திருக்கிறேன். நீ எங்கு போகல இடத்துல வந்திருக்கிறேன், நான் விடுவேனா? விட மாட்டேன், எனக்கு சித்தம் என்று சுத்தமாகிட்டார். உன்னை பார்த்ததுதான் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ சுத்தமாக, அவருக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறார். ரோகத்தை குணமாக்கின தேவன் இன்னைக்கு நம்மளை சுகமாக்குறார். இல்லாமல் இருந்து அவனை தூக்கி எடுத்த தேவன் இன்னைக்கு நம்மளை இல்லாம இருக்கிற இந்த வேலையில தூக்கி எடுக்க போகிறார். நம்மளை செழிப்பாக்க போகிறார், நம்மளை ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். அவர் நன்மையான தெய்வம். யோவேல் 2:26-19 சொல்லி, கவலைப்படாத, திராட்சரசமும் கோதுமையும் செழிப்பாய் மாறும், சம்பூர்ணமாய் மாறும், கவலைப்படாத. வேதம் சொல்லுகிறது, வார்த்தைக்கு ஏற்றபடி வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஒப்பு கொடுப்போம், கர்த்தருடைய சபத்தை ஒப்பு கொடுப்போம். அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மளை நிரப்பும்படியாக 2 வசனத்தை நான் சொல்லி தேவனுடைய சமூகத்தில் முடிப்போம். 2 வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நாவில் 2 வசனத்தை வைத்து தேவன் நம்மளை 2 வசனத்தை வைத்தபடினா அந்த நாளிலே அவைகளை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக லூக்கா சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல 38 நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலான சர்வ வல்லவர்.